தெய்வ சாமி ஆடிகள் எப்படி இருக்க வேண்டும்? சாமி நீங்கள் ஆடுறீங்கன்னா உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு இந்த பதிவு. அப்புறம் வந்து குலதெய்வ கட்டு உடையிறதுக்கு, அதாவது தெய்வம் ஆடுது, தெய்வம் வாய்ப்புட்டு கட்டு திறக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கும் இங்கே பரிகாரம் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதாவது குலதெய்வம் தெய்வங்கிறது உங்கள் உடம்புல வந்து முதல்ல வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அந்த குலதெய்வங்களை வந்து தொடுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதன்படி தான் நீங்கள் நடக்கணும். நடந்தால் தான் குலதெய்வம் வந்து உங்களை தொட்டுருச்சு அப்படின்னா, அதாவது நான் உணர்ந்தது, தெய்வங்கள்லாம் நம்ம வந்து தேடி வருதுன்னா ஒன்று அதுக்கு பிடிச்சிருக்கணும், நம்மளை தேடி வரும். இல்லையா நம்மளால் ஒரு நிகழ்வு அங்கே நடத்தப்படணும். அதாவது வேறவனும் ஒருத்தவன் அந்த தெய்வத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சொல்ல மறுத்திருக்கலாம். அதை வந்து உங்கள் மூலியமாக சொல்ல வரணும் அந்த குலதெய்வம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தெய்வத்தை நினச்சி அனுதினமும் துதிச்சிருப்பீங்க, அதை வேண்டியிருப்பீங்க, அதனாலையும் வரும். எனக்கு வந்து அப்படியே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். அதாவது எனக்கு கருப்பண்ணசாமின்னா பிடிக்கும். ஆனால் அதை தாண்டி கருப்பண்ணசாமியை தாண்டி வேறு எந்த தெய்வத்தையும் எனக்கு வந்து பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு அவரை பிடிச்ச அளவுக்கு எந்த தெய்வத்தையும் எனக்கு பிடிக்காது. நான் இப்படியே இருந்தனால, அதாவது ஒரு அளவு தான், எல்லா சாமியும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம உடம்பத்தோடும். எனக்கு வந்து ஒரு பரிபூர்ணமாக நிறையா வந்து என்ன சொல்கிறது, அந்த அவரோட அருள் வந்து நிறையா கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடுத்து அவருக்கு வந்து ஒரு செயல், நான் என்னால் ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேடி வந்தார். அதை நடத்தி அதை முடிச்சுட்டு இன்னமும் அந்த அருள் வந்து அருள் வேற, மருள் வேற. அருளுங்கிறது சாமியோட அருள், மருளுங்கிறது நம்ம ஆடுறது தான் மருள். நம்மளுக்கு உண்டான அருள் தான், நமக்கு சுயநினைவோடு பண்ணுறோம்ல, அதுதான் மருள். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறது தான் வாக்குங்கிறது, அந்த மாதிரி வாக்கு விலகும். அதனால் குலதெய்வ மருளாடிகள் எப்படி இருக்க வேணும், சாமி அடிகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் சாமி வரும். குலதெய்வ மருளாடிகள் பொறுத்தளவில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் உண்மையாக இருந்தாலே போதும், குலதெய்வம் உங்களை தேடி வரும். ஏன்னா குலதெய்வ சாமியார் இவன் அப்படி யாரும் யாரையும் பார்த்து எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம பின் பேசுறது கூடாது, தெய்வத்தை பற்றி தப்பாக பேசுறது கூடாது. உங்கள் குலதெய்வத்தை பற்றி அனுதினமும் நினைங்க, ஒவ்வொரு நேரமும் குலதெய்வத்தை பற்றி நினைங்க. சாமி பாட்டு கேளுங்க, சாமி பாட்டு கேட்கும்போதே ஒவ்வொருத்தவங்களுக்கு சாமி வரும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக வரணும். ஒன்று வந்து அதுவாக வந்து வரணும், இல்லைன்னா நீங்கள் எதாவது பாட்டு கேட்கணும், இல்லைன்னா அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வரும், இல்லைன்னா வேற ஒருத்தவங்க உங்கள் குலதெய்வத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லும் போது அந்த சாமி வந்து டக்குன்னு உங்களை மேலே இறங்கும். இல்லைன்னா உங்களது அந்த கோயில்கிட்ட போனீங்கனாலே உங்களுக்கு சாமி தானாகவே வர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தை முகத்தை பார்த்தா சாமி வரும், குலதெய்வத்தோட பேரை கேட்டால் சாமி வரும், குலதெய்வத்தை கோயில் பக்கம் போனாலே சாமி வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. பாண்டிமுனி கோயில் பார்த்துட்டிங்கன்னா அந்த சிவகங்கை ரிங் ரோட்டில் இறங்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு சாமி வந்துடும். அவர் எல்லையை நெருங்கிட்டாங்கனாலே அவரே கூப்பிட்டுருவார், அவரே வந்து பார்த்துருவார், என் பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லி தேடி போயிடுவார். அந்த மாதிரி ஒரு தெய்வம், அது சத்தியமான தெய்வம் பாண்டிமுனி. ஒவ்வொருத்தவங்களும் தொட்டுருச்சுன்னா அவங்க தன்னை தேடி வர வைக்கணும். அவங்க நீங்கள் தேடி தேடி வர உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை வந்து உண்டாக்குற தெய்வம் தான் பாண்டிமுனி. ஒரு ராஜமுனி, யாரும் மறந்துடாதீங்க. பாண்டிமுனி பொறுத்தவரை அள்ளி கொடுக்குற தெய்வம், வேண்டுன வரம் தரும் தெய்வம் பாண்டிமுனி. இது நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்க வேண்டாம். சைவம் சாப்பிடுது, அசைவம் சாப்பிடுது, அதெல்லாம் வேற. இருக்கிறத படைங்க, பாண்டிமுனி உங்கள் இல்லம் தேடி வருவார். ஆமாம், அதனால் மருளாடிகளை பொறுத்தளவில் உண்மையான கட்டுப்பாடோட நெறிமுறைகளோடு இருக்கணும். அதாவது அந்த குலதெய்வத்துக்குன்னு மாலை போட்டுட்டிங்கன்னா 5 நாள் 10 நாள் போடாமல் சாமியாடியாக நீங்கள் இருக்கீங்கன்னா குலதெய்வம் உங்களை தொடுதுன்னா ஒரு 20 நாள் 21 நாள் விரதம் இருந்து போங்க. அதே மாதிரி கடலில் நீராடி வருங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் போன மாதிரி ஒரு அர்த்தம். கடலில் நீராடி போனீங்கனாலே பரிபூர்ணமாக உங்களுக்கு சாமி வந்து இறங்கி பேசும். ஏன்னா குலதெய்வம் அந்தளவுக்கு இறங்கி பேசுகிறதுக்கு அது ஒரு இது. ஏன்னா புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க கடல்னாலே. ஏன்னா ராமேஸ்வரம்லாம் பார்த்தா அக்னி தீர்த்தம், அந்த மாதிரி ஒரு தீர்த்தம் தான். நீ எந்த கடலில் நீராடினாலும் சரி, கடலில் நீராடிட்டு போங்க, குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதேமாதிரி குலதெய்வமே தெரில, நான் எப்படி வந்து குலதெய்வத்தை கும்பிட்றதுன்னா, அதேமாதிரி கருப்பண்ணசாமி குலதெய்வமே தெரில, அப்புறம் வந்து நம்ம கருப்பண்ணசாமியை நான் வந்து சாமியாடுறேன். ஆனால் எனக்கு இந்த கருப்பண்ணசாமி வந்து இன்னமும் தெளிவாக எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, வாய்ப்போட்டு திறக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அழகூர் கோயில் வாங்க. அழகூர் கோயில் வந்து எல்லா தெய்வத்தையும் அங்கே ராக்கச்சிலேருந்து எல்லாத்துலேயும் தீர்த்தம் ஆடிட்டு, ராக்காயம்மன்லேருந்து தீர்த்தம் ஆடிட்டு எல்லா தெய்வத்தையும் பாருங்கள். ஏன்னா 4-5 தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் முதற்கொண்டு ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறது. பெரிய தெய்வத்துலேருந்து, ஏன்னா கடவுளையே காக்கிறவர் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. ஒரு கடவுளுக்கே காவல் தெய்வம்னா அது 18ஆம் படியான் தான்.
அவரை மிஞ்சினது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு கடவுளுக்கு காக்கிற தகுதி வாங்கினவர் அவர் தான். ஏன்னா கடவுளுக்கும் கடவுளானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கருப்பண்ணசாமி வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா அழகர் பெருமான யார்? பெருமாளையே தன்கிட்ட கேட்டுட்டு தான் நகலணும் அப்படிங்கிற இது யார் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு உண்டான அந்த பெருமைகள், அந்த சிறப்புகள் அவருக்கு உண்டான அவருக்கு அது வேலை. கருப்பண்ணசாமிக்கு அவருக்கு ஒரு வேலை. அதனால் தன்னை தாண்டி யாரும் போகக்கூடாது, தன்னை தாண்டி யாரும் வெளியே வரக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடு மிக்கான தெய்வம், கடுமையான தெய்வம். தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது என்றைக்குனாலும் நடந்தே தீரும். அது சத்தியமான நிதர்சனமான உண்மை. கருப்பண்ணசாமி பொறுத்தல உண்மையாக போங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி கருப்பண்ணசாமி கோயிலில் வந்துட்டு அவருக்கு வந்து ரோசாப்பூ மாலை வாங்கி கருப்பண்ணசாமிக்கு சாத்துங்க. சாத்திட்டு போகும்போது கருப்பு வா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க. இந்த வார்த்தை உங்களை கண்டிப்பாக என்றைக்கும் காப்பாற்றும். இந்த கருப்பண்ணசாமியை நீங்கள் வழிபட்டுட்டு போயிட்டு கருப்பு வான்னு ஒரு வார்த்தை அவர் வாசம் முன்னாடி நின்று சொல்லிட்டு திரும்பி பக்கமே போங்க. அதேமாதிரி போகும்போது உங்களுக்கு வலதுபுறமாக இன்னொரு கருப்பண்ணசாமி இருக்குது. அங்கே ஒரு புளிய மரம் இருக்கும், அதில் உரங்காப்புலி கருப்பசாமி இருக்கார். இந்த 18ஆம் படி கருப்பனுக்கு எல்லா கட்டுப்பாடுகளும் ஏவல்களும் இவர் சொன்னதை செய்கிறவர் அவர். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கார். அதனால் அவரையும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சித்தி காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். 18ஆம் படி கருப்பண்ணசாமி என்றைக்கு துணை இருப்பார். வாய்ப்பூட்டு கட்டு திறக்கிறதுக்கும் அழகர் கோயில் வாங்க, கருப்பண்ணசாமி வழிபடுங்க, உங்களுக்கு வாய்ப்பூட்டு கட்டு திறக்கும். வாய்ப்பூட்டு கட்டு திறக்கிறதுக்கு முழுமையான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செய்யுங்க. எனக்கு எப்படி வாய்ப்பூட்டு கட்டு திறந்துச்சோ அதை பற்றி நிதர்சனமான வீடியோ போடுறேன். அதேமாதிரி நான் ஆடுறது எந்த சாமி, உங்களுக்கு எப்படி சாமி வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள், உங்களோட இது அப்படி சொல்லுவோன்னா கீழே கமெண்ட் செய்யுங்க. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். இதில் எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பதில் இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று இருக்குது, காவல் தெய்வம் கருப்பசாமி. அவர் வந்து ஃபேஸ்புக்கில் பேசும் தெய்வங்கள் என்ற பெயரில் வந்து சேனல் வச்சுருக்கேன். ரெண்டுலேயுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தகவலை நாங்கள் மேன்மேலும் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.